நேரம் சமமா இல்லாத இடத்துல நிக்கிறது, நடக்கிறது, சாஃப்டா இல்லாம ரொம்ப ஹார்டான செப்பல்ஸ், அப்படி சொல்ல போனா அந்த ஹீல்ஸ் செப்பல்ஸ், ஷூஸ் அதெல்லாமே யூஸ்ஃபுல் பண்ணி ரொம்ப நேரம் நிக்கிறதுனால நம்ம அந்த கால்கேனியன் போன்ல ரொம்ப அழுத்தம் வரும்போது அந்த கால்சியம் டெபாசிட் ஆகி ஒரு போன் மாதிரியே அது வெளியே தள்ளி வரும். ஸோ அந்த இதனால நமக்கு வலி இருக்கும். அதுவுமே நமக்கு ரொம்ப நேரம் நடக்கும் போது, நிற்கும் போது, அதே மாதிரி நம்ம ஓடும் போதெல்லாம் நமக்கு வலி அதிகமா இருக்கும். ரொம்ப வலி அதிகமா இருக்குன்னா சுடு தண்ணியில கொஞ்ச நேரம் கால் வைக்கிறதுனால நமக்கு அந்த வலி குறையும். அது இல்லாம நம்ம அந்த ஆவணக்க இருக்குல்ல, அதோட இலைய அரைச்சு இல்ல அந்த பூண்டு அரைச்சு அந்த பேஸ்ட் எல்லாம் நம்ம எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு சுடு தண்ணியில கழுவிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஆயுர்வேதத்துல ஒத்தளம் கொடுப்போம். எண்ணெய் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி நம்ம கிழி கொடுப்போம். அந்த கிழி போட்டு வணக்கம், நான் டாக்டர் ஷைனா விவேக். நாம இன்னைக்கு கால்கேனியன் ஸ்பர் இல்ல குதிகால் வாதத்தை பத்தி பார்ப்போம். அந்த குதிகால் வாதத்தை வாத கண்டகம்னு ஆயுர்வேதத்துல சொல்லுவோம். அப்படின்னா அந்த கண்டகம்ங்கிறது நம்ம முள்ள குறிக்குது. இந்த வாதத்தினால வர குத்தல் வலியனால வாத கண்டகம்னு சொல்லுவோம். இந்த கால்கேனியல் அப்படிங்கிற அந்த போன் கால் பகுதியில இருக்கிற அந்த போன்ல வலி ஏற்படுது. நமக்கு இந்த வியாதி ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நேரம் சமமா இல்லாத இடத்துல நிக்கிறது, நடக்கிறது, சாஃப்டா இல்லாம ரொம்ப ஹார்டான செப்பல்ஸ், அப்படி சொல்ல போனா அந்த ஹீல்ஸ் செப்பல்ஸ், ஷூஸ் அதெல்லாமே யூஸ்ஃபுல் பண்ணி ரொம்ப நேரம் நிக்கிறதுனால நம்ம அந்த கால்கேனியன் போன்ல ரொம்ப அழுத்தம் வரும்போது அந்த கால்சியம் டெபாசிட் ஆகி ஒரு போன் மாதிரியே அது வெளியே தள்ளி வரும். ஸோ அந்த இதனால நமக்கு வலி இருக்கும். அதுவுமே நமக்கு ரொம்ப நேரம் நடக்கும் போது, நிற்கும் போது, அதே மாதிரி நம்ம ஓடும் போதெல்லாம் நமக்கு வலி அதிகமா இருக்கும். இன்னொன்னு, நம்ம ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு திடீர்னு எந்திரிக்கும் போது, அந்த ரெஸ்ட் முடிச்சு எந்திரிக்கும் போது வலி நமக்கு வரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காலையில எந்திரிச்ச உடனே தரையில கால் வைக்கும் போது அந்த வலி ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த பிரச்சனைக்கு நாம வீட்டுல என்ன பண்ணலாம்னா, அந்த சாஃப்டான செப்பல்ஸ் இல்ல ஷூஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றது கொஞ்சம் அந்த வலியை குறைக்கும். அதே மாதிரி ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிற வேலையை நம்ம குறைக்கணும். கொஞ்சம் உட்கார்ந்தெல்லாம் வேலை செஞ்சாலுமே அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரெஸ்ட் கொடுக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ட்ரீட்மெண்ட்ஸா நம்ம வாதகரமான எண்ணெய்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப வலி இருக்குன்னா அந்த வாதத்தை குறைக்கிற மாதிரி நம்ம மூலிகைகள் போட்டு எண்ணெய் காய்ச்சி அதை யூஸ் பண்ணாலுமே நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்ளை பண்ணி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து மசாஜ் பண்ணணும். அபியங்கம் சொல்லுவோம். பாதத்தை அபியங்கம் பண்றது நம்ம இந்த பிரச்சனைக்கு கொஞ்சம் தீர்வு கொடுக்கும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நொச்சியல் அந்த மாதிரி எல்லாம் போட்டு எண்ணெய் காய்ச்சி நம்ம வீட்டுல பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப வலி அதிகமா இருக்குன்னா சுடு தண்ணியில கொஞ்ச நேரம் கால் வைக்கிறதுனால நமக்கு அந்த வலி குறையும். அது இல்லாம நம்ம அந்த ஆவணக்க இருக்குல்ல, அதோட இலைய அரைச்சு இல்ல அந்த பூண்டு அரைச்சு அந்த பேஸ்ட் எல்லாம் நம்ம எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு சுடு தண்ணியில கழுவிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஆயுர்வேதத்துல ஒத்தளம் கொடுப்போம். எண்ணெய் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி நம்ம கிழி கொடுப்போம். அந்த கிழி போட்டு அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு, அங்க இருக்கிற அந்த வலியை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த கஷாயம் போட்டு நம்ம கால் அதுல ஊற வச்சு அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் நாம பண்ணலாம். அதே மாதிரி இப்ப இதுல உள்ளேயும் நாம வாதகரமான மருந்துகள் கொடுக்கணும். ஏன்னா அந்த கஷ்டம் நிறைய நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த இதனாலனா நம்ம உள்ளேயும் கொஞ்சம் மருந்து கொடுத்து சரி பண்ற மாதிரி இருக்கும். வாதகரமான மெடிசின்ஸ் நம்ம கொடுத்துட்டு சரி பண்ணுவோம். வெளியே நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் மேல நம்ம அக்னி கர்மா சொல்லிட்டு காட்ரைசேஷன் தெராப்பி இருக்கு ஆயுர்வேதத்துல, அது பண்ணலாம். அதே மாதிரி ரத்த மோஷனம் சொல்லிட்டு பிளட் லெட்டிங் தெராப்பி இருக்கு, அதுவும் நாம பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கால்கேனியல் ஸ்பர்ருக்கு நீங்க காஃப் மசில் எக்ஸசைஸ் அதே மாதிரி ஃபுட் எக்ஸசைசஸ் பண்ணா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி அந்த வலியை கொஞ்சம் குறையும். இன்னொன்னு, உங்களுக்கு இந்த மாதிரி குதிகால் வாதம் இல்ல குதிகால்ல வலி அந்த மாதிரி பிரச்சனைகளால நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா நீங்க எங்க கிளினிக்ல காண்டாக்ட் பண்ணி டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணி தீர்வு தேடிக்கலாம். நம்ம கிளினிக் ஹரித்ரா ராயல் ஆயுர்வேதா, KK நகர், சென்னையில இருக்கு. ஹரித்ரா ஹோலிஸ்டிக் ராயல் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் சென்டர் மாட்டுத்தாவணி, மதுரையில இருக்கு. ஹரித்ரா ராயல் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் அப்பன் திருப்பதி, மதுரையில இருக்கு. தேங்க்யூ.